ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பூரி உப்பலாக வர்றதுக்கு மாவு எப்படி பிசையுதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கடாயில் 1 டம்ளர் தண்ணி, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் ரவை, 1 பிஞ்ச் சோடா போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். மாவு கையில் ஒட்டாமல் வர்றதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரவை 5 நிமிஷம் ஊறினதும் 2 கப்பு கோதுமை, 1 கப்பு மைதா போட்டு தேவையான அளவு தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் தடவி விட்டுருங்க. மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஊறணும். 1/2 மணி நேரம் ஊறின மாவை இந்த மாதிரி அடித்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் பூரி நல்லா உப்பலாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா அடித்து பிசைஞ்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காஞ்சிச்சு, பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க பூரி எப்படி உப்பி வருது. பாருங்க பூரி எப்படி உப்பி வந்திருக்கு. புசு புசுன்னு உப்பலான பூரி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.